வணக்கமுங்க. இப்போ என் பேர் மணிகண்டனுங்க. இப்போ உங்களுக்கு மாடு தேவைங்கிறவங்க, அ எனக்கு ஒரு புதன்கிழமை நாள் ஃபோன் பண்ணிட்டு, வியாழக்கிழமை நாள் வந்தீங்கன்னா, ஈரோட்ல உங்களுக்கு விலை கம்மியில விலை எச்சு முடிய வாங்கி தரலாம். இல்ல எனக்கு பண்ணை வைக்கிறேன், எனக்கு பெரிய பெரிய மாடு வேணும். அ ஒரு நாளைக்கு 20, 25 அதுக்கு மேல கறக்கிற மாடு வேணும். எனக்கு சாவகாசமா கொஞ்சம் பொறுமையா மாடு எடுக்கணும்னா, செவ்வாய்க்கிழமை நாள் நானு பண்ணையிலேயே பார்த்து எடுத்து தர்றேன். ஒரு பண்ணைங்க நெறைய பண்ணை இருக்குது. அத நம்ம போய் செலக்டிவா போய் பார்த்து பொறுமையா உக்காந்து செக் பண்ணி, தண்ணி, தீனி எப்படி குடிக்குது, என்ன வெயில் தாங்குதா, என்ன ஏதுன்னு தரவா பார்த்து அது பெரிய பட்ஜெட் மாடுகள சொல்றேன். அப்படி பார்த்து எடுத்துக்கலாம். அப்புறம் கன்னுக்குட்டி ஹெச்எஃப் கன்னு, இந்த கன்னு ஊசி வைக்கிறது, ரிப்பேர் நல்ல ஜாதி கன்னு வேணும்னா, வெள்ளிக்கிழமை நாள் நம்ம எடுத்து தரோம். மீதி நாள் ஃபுல்லுமே நம்ம கஸ்டமர்கிட்ட நம்ம அந்த ஃபோன் கால்ஸ் பேசுறதுக்கும் இதுக்குமே சரியா இருக்குது. இடையில மாடு வாங்குறவங்க எப்படியா இருந்தாலும் இடையில திங்கள், செவ்வாய், புதன் அந்த 3 நாள் எனக்கு ஃபோன் பண்ணிருங்க. அது என்ன ரீசன்னு நான் சொல்றேங்க. என் பேர் பாலாஜி. கல்பாக்கம் பக்கத்தில் இருக்கிற கடலூர் கிராமத்துலேருந்து நான் இங்கே பேசுகிறேங்க. இப்போ ஈரோட மணிகண்டன் பார்த்தீங்கன்னா, நாங்கள் மாடு யூடியூப் மூலமாக தான் எனக்கு அவர் அறிமுகமானார். மாடு வாங்குறதுக்காக நாங்கள் ஈரோடு போயிருந்தோம். இவர் தான் கான்டாக்ட் பண்ணி நாங்கள் ஒரு 4-5 மாடு வாங்கியிருக்கோம். சரி, மாடு வாங்கும்போது அவர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பாலெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது நாங்கள் பண்ணுற எல்லாத்தையுமே நாங்கள் சொன்னோம். அதனால சரி, நாங்கள் நேரில் உங்களை பார்த்து பேசுன்றதுக்காக அங்கேருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி எங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. அதுவே ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. மதிப்பு கூட்டத்தில் ஃபஸ்ட்டு தயிர். அதான் 28, 29, 30, அதிகபட்சமாக 31. அதுக்கு மேலே பால் எடுக்க மாட்டாங்க. கணக்கு பண்ணி பார்த்தா நம்ம உழைப்பு மட்டுமே வச்ச மாதிரி லாபம். அப்புறம் மாடு வச்சிருந்து என்ன பிரயோஜனமும் இல்லை. நம்மளும் மாடு வச்சிருக்கிறோம், பால் கறக்கிறோம்னு பேர் இல்லாமல் நம்ம பாலாக கொடுக்கறத விட 10 லிட்டர் பால் காசு என்ன வருது, அது தயிர் போட்டால் நமக்கு எவ்வளோ காசு வருது, ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்குதா? சரி, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு தயிர் தான். அதில் வர பைசாவோ பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு அது மாட்டுக்கு தீவனத்துக்கு மட்டுமே சரியாக இருக்குது. அதுவும் பசுந்தயிர்னா அதில் இருக்கிற ஃபேட்டு எல்லாமே உடம்புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மெடிசன் மாதிரி. அது ஆரம்பத்தில் நான் யாருன்னே தெரியாது. நான் வேலை பார்க்கும்போது ஏதோ ஒரு பையன் வேலை பார்க்குறான், போகிறான், படிச்சிருக்கான், அவ்வளோதான். இன்னைக்கு எங்கள் குடும்பத்துக்கே இதுதான் அடையாளம். கிராமத்தில் பிறந்து வந்தாலும் பால் கறக்கிறதோ அந்த மாடு சம்மந்தமாக எந்த வேலையும் நம்ம செஞ்சது கிடையாது. சரி, இருந்தாலும் சரி நம்ம பழகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு மாடு தான் வாங்கினோம். காலையில் ஒரு சாயந்தரம் ஒரு 50 கஸ்டமர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு டோர் டெலிவரி கொடுத்துட்டு மீதி உள்ள பாலை தான் மதிப்பு கூட்டு பண்ணுவோம். மதிப்பு கூட்டு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பால்லேருந்து தயிர் பண்ணுறோம். தயிருக்கு அப்புறம் மோர், வெண்ணெய், பன்னீர், சீஸு, இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் பண்ணுறோம். என்ன படிச்சிருக்கேன் நீங்கள்? உங்களுடைய கல்வி தகுதியை பற்றி சொல்லுங்கள். நான் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். 2015 பாஸ்ட் அவுட்டு. ஒரு 6 வருஷமாக மெயின்டெனன்ஸ் இன்ஜினியராக வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதில் கிடைச்ச அனுபவங்கள்லாம் ரொம்ப மன உளைச்சல் ஆகிட்டு, சரி இனிமேல் நமக்கு ஜாப் ஃபீல்டு செட் ஆகாது. ஒன்று நிறைய சம்பாதிக்கிறேன்னா வெளியில் போய் சம்பாதிக்கணும், நம்ம வீட்டிலேயே இருக்கணும், வீட்டில் இருக்க எல்லாரையும் நம்ம பார்க்கணும், ப்ளஸ் நம்ம ஜீவனம் பண்ணுறதுக்கு தேவையான மணியை நம்ம சம்பாதிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நமக்கு தொழிலும் நமக்கு கரெக்டாக இருக்கணும். ரொம்ப யோசித்து தெளிவாக ஒரு முடிவு எடுத்தோம். நம்ம நிறைய வாட்டி யோசிக்கலாம். யோசிச்சுட்டு கரெக்டாக தெளிவாக ஒரு முடிவு எடுத்துட்ட பிறகு அந்த நம்ம எடுத்த முடிவு கூடவே நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கணும். ஐயோ என்னடா இது, நம்ம எடுத்த முடிவு தப்பாயிடுமா அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. கரெக்டாக நம்ம அந்த கூடவே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ் ஆகலாம். அப்படி யோசித்து முடிவு எடுத்து தான் நம்ம இந்த டைரி ஃபார்மு ப்ளஸ் மதிப்பு கூட்டு பொருள் எல்லாமே இன்னைக்கு பால்கார வீடு இது பண்ணால் இங்கே போகலாம், இப்படி எல்லா பொருளையும் கிடைக்குதுன்னு இந்த தொழில் மூலமாக தான் எங்களுக்கு எல்லாமே அறிமுகம், அடையாளம், பெரிய ஒரு லேண்ட்மார்க்கே சொல்லலாம். இதை நான் வேலை பார்க்கும்போது இந்த அனுபவம் டெய்லி இந்த மாதிரி அனுபவம்லாம் கண்டிப்பாக கிடைக்காது. எப்படி சொல்கிறது, அதெல்லாம் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு விட்டுட்டு வெளியே வந்துட்டேன். 7 வருஷம் வேலை பார்த்துட்டோம். இதுமாரி நம்ம பிஸ்னஸ் தான் வேணும், நம்ம உழைச்சாலும் நம்ம குடும்பத்துக்காக உழைக்கணும், எதுக்கு அடுத்தவங்களுக்கு போய் உழைக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு இன்றைக்கி நல்லபடியாக இருக்கும், ஒரு பிரச்சனையும் இல்லை.
வணக்கமுங்க. இவ்வளோ தூரம் வந்து ரொம்ப சந்தோஷம். சரிங்கண்ணா. ஏன்னா நம்ம சந்தையில் நம்ம அவங்கள பார்த்தோம். நிறைய பேச முடியல அன்றைக்கி. இதுக்கு உங்கள்கிட்ட ரொம்ப நேரம் நான் பேச முடியல. வீடியோவில் பேசியிருந்தீங்க. நான் சரி நேரில் வந்து பார்க்குறோன்னு சொல்லியிருந்தேன். இந்த பாலை வந்து நீங்கள் மதிப்பு கூட்டி எப்படி எப்படி பண்ணுறீங்கிறது நான் அங்கே கேட்க மேலே எனக்கே வியப்பாக இருந்துச்சு. அதனால தான் நம்ம இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்து சரி உங்களே எடுத்து போடணும்னா உங்கள் வியாபாரத்துக்கு ஒரு யூஸாக இருக்கும். உங்களை பார்த்து இன்னும் 4 பேர் விவசாயிகளோ பால் வச்சுருக்கவங்க அந்த பாலை வந்து சொசைட்டியில் கம்மி ரேட்டுக்கு ஊற்றிக்கிட்டு தடுமாறிக்கிட்டு அது எப்படி காசு பணம் பண்ண தெரியாமல் தடுமாறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பாண்ணா. இதை பார்த்து 4 பேர் ஒரு ஐடியாவுக்கு வந்தாங்க. நம்மனால 4 பேர் பொழைச்சோங்கிற இதாக இருக்கும். அதனால் உங்கள் அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்கள், பண்ணுவோம். உங்களுக்கு ஒரு வியாபாரத்துக்கு உண்டான ஏற்பாடு நம்ம பண்ணிடலாம். நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க எதுன்னு எல்லாமே சொல்லுங்கள். அது போக நீங்கள் எப்படி எப்படி பாலை மதிப்பு கூட்டணும், என்னென்ன பண்ணுறீங்க, எப்படி பால் கறக்குறீங்க, எப்படி என்னன்னு கொஞ்சம் மக்களுக்கு தெரியுறது சொல்லுங்கள். சரிங்கண்ணா. ஃபஸ்ட்டு நாங்கள் பால் வந்து கறந்து வந்து நாங்கள் சொசைட்டிக்கெலாம் வெளியிலேயும் கொடுக்க மாட்டோம். காலையில் ஒரு சாயந்தரம் ஒரு 50 கஸ்டமர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு டோர் டெலிவரி கொடுத்துட்டு மீதி உள்ள பாலை தான் வந்து மதிப்பு கூட்டு பண்ணுவோம். மதிப்பு கூட்டு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பால்லேருந்து தயிர் பண்ணுறோம். தயிருக்கு அப்புறம் வந்து மோர், வெண்ணெய், பன்னீர், சீஸு, இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் பண்ணுறோம். பாலாஜி, இப்போ மதிப்பு கூட்டுறது அப்படின்னா என்ன பாலில், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். மதிப்பு கூட்டுறதுன்னா பாலை வந்து பாலை வைக்காம பாலில் இருந்து அதில் என்னென்ன விஷயம் இருக்குது எல்லாத்தையும் பிரித்து எடுக்கலாம். பால்லேருந்து பாலை தயிர் பண்ணலாம். தயிருக்கு இல்லைன்னா நம்ம தயிரை வந்து மோர் பண்ணலாம். மோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பன்னீர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலே சீஸ் பண்ணலாம். இது மாதிரி பல தரப்பட்ட பொருள் பண்ணுறதுனால தான் வந்து பால்லேருந்து மதிப்பு கூட்டு. பாலை விற்கிறது இல்லாமல் பாலை வந்து மதிப்பு கூட்டு பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு 5 மடங்கு லாபம் வந்து நமக்கு கிடைக்கும். பாலாஜி, சொல்லுங்க. நீங்கள் எவ்வளோ நாளாக மாடு வளர்க்குறீங்க? இந்த மதிப்பு கூட்டுற பொருள் அப்படிங்கிறது எப்படி நீங்கள் ஆரம்பிச்சீங்க? இந்த துறைக்குள்ளே எப்படி வந்தீங்க? மாடு வளர்க்குறது பார்த்தீங்கன்னா அங்கே சின்ன வயசுலேருந்தே விவசாய ஃபேமிலி தான். சின்ன வயசுலேருந்தே மாடு எல்லாமே இருக்குது. ஆனால் என் வீட்டில் தான் பார்த்துப்பாங்க. நான் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேன் அதில். சரி நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வந்து சரி ஃபஸ்ட்டு மாடு வச்சு ஃபார்ம் ஆரம்பிக்கலாம் தான் சொல்லிட்டு போனோம். ஃபார்ம்னா ரொம்ப பெரிய லெவல் இல்லை. ஒரு 2 மாடோ 3 மாடோ அட்லீஸ்ட் ஒரு மாடை வச்சு நம்ம அனுபவம் பார்த்துக்கணும். நமக்கு கிராமத்தில் பிறந்து வந்தாலும் பால் கறக்கிறதோ அந்த மாடு சம்மந்தமாக எந்த வேலையும் நம்ம செஞ்சது கிடையாது. சரி இருந்தாலும் சரி நம்ம பழகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு மாடை தான் வாங்கினோம். வாங்கிட்டு ஒரு வருஷம் போல் அது கூடவே இருந்து ட்ராவல் பண்ணி பாலை வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஆரம்பத்தில் சொசைட்டியில் தான் ஊற்றிட்டு இருந்தோம். அதான் 28, 29, 30, அதிகபட்சமாக 31, அதுக்கு மேலே வந்து பால் எடுக்க மாட்டாங்க. அதில் வர பைசாவோ பார்த்திங்கன்னா மாதத்துக்கு அது மாட்டுக்கு தீவனத்துக்கு மட்டுமே சரியாக இருக்குது. கணக்கு பண்ணி பார்த்தா நம்ம உழைப்பு மட்டுமே வச்ச மாதிரி லாபம். அப்புறம் மாடு வச்சிருந்து என்ன பிரயோஜனமும் இல்லை. நம்மளும் மாடு வச்சிருக்கிறோம், பால் கறக்கிறோன்ற பேர் இல்லாமல் நமக்கு உழைக்கிறதுக்கு ஏதாவது நமக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கணும் இல்லையா? அதனால தான் யோசிச்சு பார்த்தோம். சரி நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்தேன், நிறைய இது சம்மந்தமாக நிறைய பேர்கிட்ட நான் வந்து டைரெக்டாக போய் பார்த்து பேசி பழகினேன். ஆனால் யாருமே வந்து சரியான ஒரு விளக்கம் வந்து கொடுக்கல. யாரும் அது என்னன்னு கொடுக்கவும் மாட்டுறாங்க. இது எப்படி பண்ணுறது யாருமே வந்து டேரெக்டாக சொல்லி கொடுக்க மாட்டுறாங்க. பெரிய பெரிய கம்பெனிங்களில் சரி நம்ம கிளாஸ் போகலான்னு பார்த்தாலும் ஒரு வேல்யூ அடிக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு பன்னீர் பண்ணோன்னா அது எப்படி ஒரு முறையாக பண்ணுறது அதுக்கு ஒரு சம் சார்ஜஸ் கேட்குறாங்க. 10,000, 15,000, 5,000 அந்த மாதிரி ப்ரைவேட்லேயும் சரி கவர்மெண்ட்லேயும் சரி எல்லாமே வந்து பேமெண்ட் தான். சரி எங்கே போனாலும் நமக்கு நாமளே கற்றுக்கலாம், நம்மளே ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜரை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு தப்பு. நம்மக்கிட்ட சொந்த பால் இருக்குது, நம்ம வெளியில் வாங்கி பண்ண போகிறது கிடையாது. அந்த ஒரு மாட்டில் கறக்கிற பாலை வந்து ஃபஸ்ட்டு வந்து தயிர் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தோம். தயிர் போட்டு அதுலேருந்து சரி நம்ம பாலாக கொடுக்குறத விட 10 லிட்டர் பால் காசு என்ன வருது, அது தயிர் போட்டால் நமக்கு எவ்வளோ காசு வருது, ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்குதா, சரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு தயிர் தான் மதிப்பு கூட்டத்தில் ஃபஸ்ட்டு தயிர். பாலாக குடிக்கிறது தயிர் வந்து எல்லாமே லைக் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து தினசரி சாப்பாட்டில் வந்து சேர்க்குற ஒரு முக்கியமான அத்தியாவசிய பொருள் வந்து தயிர். அதுவும் பசுந்தயிர்னா அதில் இருக்கிற ஃபேட்டு எல்லாமே உடம்புக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மெடிசன் மாதிரி அது. சரி அப்புறம் தயிர் பண்ண ஆரம்பிச்சிருந்து சரி தயிர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆடை எடுத்து வெண்ணெய் எடுக்க ஆரம்பித்தோம். வெண்ணெய் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அடுத்த ஸ்டெப்பை வந்து நெய் பண்ண ஆரம்பித்தோம். கொஞ்சமாக 100 கிராம் 200 கிராம் அது எப்படி கற்றுக்குறோம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு மாதத்துக்கு ஒரு 1 கிலோ தான் நம்ம ஆரம்பத்தில் நாங்கள் பண்ணது. அந்த நெய் விற்கிறதே கஷ்டமாக இருக்கும். நெய்னா நீங்கள் என்ன இவ்வளோ ரேட் சொல்கிறீங்க, நீங்கள் இங்கே எவ்வளோ கொடுக்குறாங்க அவ்வளோ கொடுக்குறாங்க நெய், சரி நாங்கள் வந்து ஒரிஜினலாக பண்ணுறோம் வாங்கி டேஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து மக்கள்கிட்ட கஸ்டமர்கிட்ட அப்ரோச் பண்ணி பேசி பழக ஆரம்பித்தோம். தயிர் வாங்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே 50 கிராம் 100 கிராம் அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு சரி கேட்குற ரேட்டுக்கு நாங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு நெய் கொடுக்க ஆரம்பித்தோம். சரி 2மே தான் பண்ணிகிட்டே இருந்தது ஆரம்பிச்சில். சரி அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால்லேருந்து நிறைய அது மறுபடியும் வீடியோஸ் பார்த்து பன்னீர் பண்ணோம். பன்னீர் பண்ணுறது நிறைய தப்பு பண்ணேன். பன்னீர் வந்து சரியாக உடையாது. இப்போ ஒரு
20 லிட்டர் பாலில் ஒரு 2.5 கிலோ 2.25 கிலோ பன்னீர் வருதுன்னா அது கரெக்டாக வந்து எனக்கு கொண்டு வர தெரியாது. நிறைய பால் வேஸ்ட் பண்ணுவேன், நிறைய இது பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் துணியில் போட்டு இந்த யூடியூப்லாம் ஹோம் டூர்னு அது மாதிரிலாம் போடுவாங்க, அதை பார்த்து கற்றுக்க ஆரம்பித்தேன் இப்படி பண்ணுவாங்க. ஆனால் எதுவுமே சரியாக வரல. சரி நம்மளே ஒரு இது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் துணியில் தான் நான் போட்டேன். பால் நிறைய பால் எப்படி அந்த பன்னீரை உடைக்கணுன்றதே எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல. பால் உடையும். இப்போ நார்மலாக 20 லிட்டர் பால் ஒரு 2 கிலோ பன்னீர் வருதுன்னா நான் ஆரம்பத்தில் பண்ணும்போது 1 கிலோ தான் வரும். அது எப்படி கரெக்டாக உடைக்கணுன்றது எனக்கு தெரியல. அதுவும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. கரெக்டாக அந்த பதத்தில் வந்து நம்ம பண்ணும்போது தான் பன்னீர் வந்து அந்த பாலுக்கு உண்டான கேஜ் வந்து நமக்கு கிடைக்கும், இல்லைன்னா நமக்கு லாஸ் தான். அதனால சரி பன்னீர் பண்ணி பண்ணி பார்த்துட்டு ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் பன்னீர் வந்து இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் வந்து உடைச்சா நமக்கு கரெக்டான குவான்டிட்டி கிடைக்கும், குவாலிட்டியும் கிடைக்கும்ன்றது நம்ம ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அதுவே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு பன்னீர் வந்து கரெக்டாக வந்துடுச்சு.